ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடெக் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங்மேன் நண்பர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் வளர்றாங்க, கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லிருங்க. நான் 7 மணி 8 மணி எல்லாமே பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். பிரேக் டவுன் எல்லாத்துக்கும் நான் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம கேங் மேல எங்கங்க இப்ப எவ்வளவு இருக்குது பாருங்க. நீங்களே நம்ம கேங்க்கு யாருக்கு உட்கார்ந்தா மட்டும் தான் நாளைக்கு என்ன கூட்ட போடும். கண்டிப்பா கூடும். ஒரு சூழ்நிலைக்காக இருக்கலாங்க. அந்த சகோதரி பேசுகிறத கேட்டிங்களா நண்பா? அந்த சகோதரி வந்து பேசலை, தன்னோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க. ஒரு கேங்மேன் வேலை எவ்வளோ கஷ்டன்றது பசங்களாக நமக்கே தெரியும். அந்த பொண்ணு எவ்வளோ ஆதங்கத்தில் ஒப்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். நைட்டு பிரேக் டவுன் போகிறேன்றாங்க, வைக்கிறேன்றாங்க. இங்கே கேங்மேன்கள் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி ஆதங்கத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எந்த யூனியனில் விளாடுங்க, எந்த சங்கம் எதில் வேணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். அட்லீஸ்ட் இது நமக்கு முழுக்க கேங்மேன் நண்பர்களுக்காக நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் தான். இல்லை வேறு எதுவும் ஆர்ப்பாட்டம் கேட்டு இவங்க போடுறாங்களா? கிடையாது. உங்களோட ஆதரவு கொஞ்சம் தெரிவிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆப்சண்ட் ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை விட்டுட்டு சில பேர் வேலைக்கு வேறு போகிறாங்க. அதில் ஒரு சில நம்பர்லாம் சொல்கிறாரு, எனக்கு நிறைய பணம் தேவை இருக்குது, எனக்கு லோன் போட்டிருக்கேன், அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு பணம் கம்மியாக தான் ஆயிரும், நான் லீவ் போட்டால் எனக்கு சம்பளம் போயிடும். யாருக்கு தான் நண்பா இல்லை பணம் கஷ்டம்? எல்லாத்துக்கும் எல்லா தேவையும் இருக்குது. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலனாலும் அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசாதீங்க. நம்ம சங்கத்தில் இருக்கிற சில நண்பர்கள் சொல்கிறாங்க, நாளைக்கு கோர்ட் கேஸ் வருது, அதில் வந்து நம்மளுக்கு என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு கோர்ட் கேஸ் வரப்போகிறது எல்லாம் உண்மை தான். நாளைக்கு உடனே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, கேங் நண்பர்களுக்கு உடனே ஹெல்ப்பராக மாற்றிடுங்க அப்படின்னு ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. கோர்ட் கேஸுன்றது உடனே இன்றைக்கி இழுத்தா அதை இன்றைக்கி முடிய போதோ தெரியல. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும், நம்ம ஆதரவு தெரிவிப்போம். அந்த கோர்ட் கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஹியரிங் எப்போ நடந்துச்சுன்னா 3/3/25, நெக்ஸ்ட் ஹியரிங் 21/1/26 போட்டிருக்காங்க. அதாவது நாளைக்கு தான் போட்டிருக்காங்க. கோர்ட் கேஸ் இதில் போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம கேங்மேன் யூனியன் இன்னொன்று தான் போட்டிருக்கு. இந்த கேங்மேன் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக யார் இதுன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் பார்ப்போம் அப்படின்னு இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும். உங்களோட ஆதரவை தெரிவிங்க, நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் எம்எல்ஏ விபி நாகை மாலி ஒரு ஆதரவு தெரிவித்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அதே ஒப்பந்த ஒழுங்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவங்க ஒரு முடிவு நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாதான் மற்ற அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். கண்டிப்பான முறையில் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்புறேன். அதுக்கு வந்து உங்களோட எல்லா கேங் நண்பர்களோட ஒத்துழைப்பு வேணும். மற்ற சங்கங்களோட ஒத்துழைப்பும் கிடைச்ச சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த உன்னுடைய அண்ணனோ தம்பியோ அப்படின்னு சொல்லி